நம்ம போன வீடியோவில் காசிப மகரிஷியோட 2 மனைவிகளான கத்ருவும் வினதைக்கும் நடந்த ஒரு சின்ன கேமில் வினதை கத்ருக்கிட்ட தோற்று எப்படி அடிமையானாங்கன்றதை பற்றி பார்த்தோம். அந்த அடிமை சாசனத்திலேருந்து வினதை எப்படி வெளியே வந்தாங்க, அப்புறம் நாகலோகத்தில் நடக்க போகிற பெரிய படுகொலை எப்படி நடந்துச்சு, அதிலிருந்து அந்த சாபத்திலேருந்து எப்படி நாகங்கள் தப்பிச்சுது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக பார்க்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கத்ரு தன்னோட சர்ப குழந்தைகளை வச்சு ஏமாற்றி வினதை அடிமையாக்கிட்டாங்க. அடிமையான வினதை கத்ருக்கிட்ட பயங்கரமான கொடுமைகள் அனுபவிச்சாங்க. எப்படி அப்படின்னா, எல்லா வேலைகளும் வினதையே செய்யணும். அது மட்டும் இல்லாமல் கத்ருக்கு டெய்லி கால் அமுக்கி விடுறது, அவங்களுக்கு பணிவிடை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கீழ்த்தனமாக அடிமட்டத்தனமாக அவங்கள நடத்துனாங்க. அதாவது கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் இவங்கள ஒரு மனுஷனாகவே நினைக்காம எவ்வளோக்கு எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ, அவமானப்படுத்த முடியுமோ அது மாதிரி கத்ரு வினதையை ஒரு மனிதத்தன்மையற்ற செயலாக பண்ணி அவங்கள ரொம்பவே வருத்தமடைய செஞ்சாங்க. இதை பார்த்துட்டு ஒரு நாள் வினதை வாழ்க்கையே நொந்து போய், என்னடா நம்ம எதுக்குடா வாழ்கிறோம், நமக்கு இறக்கமே காட்டுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கடியில் ரொம்ப அழுது போய் சோர்ந்து போய் உட்காந்துட்டே இருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, அழுது அவங்க கண்ணில் இருந்து தண்ணி வர்றதுக்கு தண்ணியே இல்லாத அளவுக்கு அவங்களோட கண்கள் வறண்டு ரொம்ப சோகத்தோட உச்ச நிலையில், ஏன் வாழ்கிறோன்ற தெரியாத நிலையில் அழுதுட்டு இருந்தாங்க. அப்போது வினதையோட குழந்தையான கருட பகவான் பார்க்குறாரு. ஏம்மா இப்படி சோகமாக இருக்கீங்க, என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள், நான் அதை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வினதை கிட்ட கருடன் ரொம்ப பணிவாக கேட்குறாங்க. ஆமாங்க, வினதை தான் கருட பகவானோட தாய். அப்போ கருடன் இவ்வளோ பணிவாக கேட்குறப்போ வினதை அழுதுகிட்டே சொல்கிறாங்க, இது மாதிரி ஒரு கேள்வி உங்கள் பெரியம்மா கேட்டாங்க, அதை நான் தப்பாக பதில் சொல்லி நான் ஏமாந்து தோற்று போயிட்டேன். நான் இப்போ அவங்களுக்கு அடிமையாக இருக்கேன், காலம் ஃபுல்லாக அடிமையாக போகிறது தான் என்னோடய வாழ்க்கை. அதனால நான் இப்படி தான் போகணும் போல, என் தலையெழுத்து இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சோகமாக கருடன்கிட்ட சொல்கிறப்போ கருடனால் மனசு தாங்கவே முடியல. என்னடா இது, நம்மளோட அம்மா, அதுவும் ஒரு மகரிஷியோட மனைவி இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே, இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்குறாங்க. என்னென்ன வேலைகள் உங்களை பெரியம்மா செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு. இல்லை, எங்கே போனாலும் அவங்களோட பாத்திரம் பண்டங்களை நான் தான் தூக்கிட்டு போகணும், அவங்க என்ன செஞ்சாலும் அதுக்கு நான் ஒத்தாசையாக இருக்கணும், அவங்களுக்கு உணவு சமைக்கிறதுலேருந்து அவங்கள வெளியே கூப்பிட்டு போகிறதுலேருந்து எல்லாமே நான் தான் பார்க்கணும், நானே வயசானவன், நான் எப்படி அவங்களோட திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போவேன், அதுவும் இல்லாமல் சில நேரங்களில் அவங்களால நடக்க முடியலன்னா அவங்களையும் நான் தான் தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு உடம்பு முடியல, ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தத்தில் சொல்கிறப்போ கருடன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் வேலைகள் எல்லாமே நான் பண்ணுறேன், உங்களை இந்த அடிமை சாசனத்துலேருந்து விடுவிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோடனே வினதைக்கு மனசில் ஒரு சந்தோஷம். கருடன் நம்மளை எப்படியாவது காப்பாற்றிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கை வருது. அதே சமயத்தில் கருட பகவான் தன்னோட பெரியம்மாவனை கத்ருக்கிட்ட போய் கேட்குறாங்க, இது மாதிரி எங்கள் அம்மா உங்கள்கிட்ட அடிமையாயிட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அதனால் அவங்களுக்கு உடம்பு முடியல, அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கருடன் கேட்டோடனே கத்ருக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா நாகலோகத்தில் நாகத்தாயாக இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே கருடனை பழி வாங்கணும் அப்படிங்கிறது தான் ஒரே குறிக்கோளாகவே இருக்கும். ஏன்னா 2 பேருக்குமே ஆகாது இல்லையா, கருடனுக்கும் சர்ப்பத்துக்கும். அப்போது கத்ரு பயங்கரமாக யோசிக்கிறாங்க, சரி இதை எப்படியாவது நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, இது மாதிரி நாங்கள் எங்களோட குழந்தைகள்லாம் எடுத்துக்கிட்டு நான் கடல்கிட்ட போய் விளையாடணும், எங்களெல்லாம் கடலுக்கு தூக்கிட்டு போ அப்படின்னு சொன்னோடனே கருடனும் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னோட மேலே எல்லாரும் ஏறிக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த சர்ப்பங்களும் சரி இவங்க கத்ருவும் சரி எல்லாருமே மேலே ஏறிக்கிறாங்க. கடலுக்கு இவர் பறந்து கடல் கொண்டு போகிறாரு, அங்கே விளையாடுறாங்க செய்கிறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, எனக்கு சாப்பிட்றதுக்கு அது வேணும் இது வேணும்னா இவரும் போய் கடலில் போய் மீனெல்லாம் வேட்டையாடி கொண்டு கொடுக்குறாரு, இவங்களும் சாப்பிட்றாங்க. ஸோ இப்படியே போய்கிட்டு இருப்போ கத்ரு பயங்கர சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா நான் கருடனை பழி வாங்கிட்டேன், நான் இப்படி தான் கருடனை பழி வாங்க முடியும், ஏன்னா திருமாலுக்கே வாகனமான கருடனையே நான் ஒரு அடிமையாக வச்சு நான் வேலை வாங்குறேன் அப்படின்றதுல ஒரு பெரிய ஒரு அகங்காரத்தோடு இருந்த ஒரு மமதையில் சுற்றிட்டு இருக்காங்க கத்ரு. அப்போது கருடன் தெரிஞ்சுக்கிறாரு, இவங்க பயங்கரமான ஒரு அகங்காரத்தோட போதையோட உச்சநிலையில் இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் நம்ம புத்தியை பயன்படுத்தி நம்ம எப்படியா அம்மாவை அடிமை சாசனம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பிளான் பண்ணுறாரு. அப்போது கத்ரு பயங்கர சந்தோஷத்தோடு இருக்கிறப்போ கருடன் அப்படியே பாவமாக பக்கத்தில் போகிறாங்க. பெரியம்மா, நான் ஒன்று கேட்டால் நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ கத்ரு கேளு, என்ன கேட்க போகிற, நீ என்ன கேட்டாலும் நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ கருடன் கத்ரு கிட்ட கேட்குறாரு, இல்லை இது மாதிரி எங்கள் அம்மா உங்கள்கிட்ட அடிமையாயிட்டாங்க, என்ன பண்ணால் எங்கள் அம்மா உங்கள் அடிமை சாசனத்திலேருந்து வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி கருடன் தன்னோட புத்தியை யூஸ் பண்ணி பொறுமையாக ரொம்ப சாந்தமாக அப்படியே பரிதாபமாக கேட்குறாரு.
கேட்டோடனே கத்ரு வந்து சிரிச்சுக்கிட்டே, கருடா உன்னோட புத்தியை வந்து என்கிட்ட பயன்படுத்துறியா, சரி ஓகே, உங்கள் அம்மாவை வந்து விடுவிக்கணும்னு நீ கேட்குற, அதுக்கும் ஒரு வழி இருக்குது, அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே கருடனுக்கு வந்து ஒரு பயங்கர சந்தோஷம். பரவாயில்ல, நம்மளோட பெரியம்மா ரொம்ப கொடுமைக்காரி, அப்படி இப்படின்னு எங்கள் அம்மா சொன்னதை பார்த்து நான் ரொம்பவே பயந்துட்டேன். ஆனால் இந்த அடிமை சாசனத்துலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு வழி இருக்குது, அதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டார். அப்போ கருடன் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வமாக கேட்கறதுக்காக நின்றுட்டு இருக்கப்போ தான் கத்ரு சொன்ன ஒரு விஷயத்தை கேட்டு கருடன் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டார். அப்படி கத்ரு என்ன விஷயத்த வந்து கருடன் கிட்ட சொன்னாங்க, அந்த கருடன் அதை செஞ்சாரா, அவங்க அம்மாவை வந்து அடிமை சாசனத்தை வெளியே கொண்டு வந்தாரா அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்குறது நம்ம இயல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.